அவராலே வரும். சங்கீதம் 62:5. For my expectation is from him. Psalms 62:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால் இந்த வருஷத்தில் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள் நம் அனைவரையும் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்தின் முடிய பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி போன இயேசுதாமே நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இன்று தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சைவமாக இருக்கிறதே. ஆமென். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சிதறிப்போன 12 கோத்திரங்களுக்கும் நிருபம் எழுதும்போது, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் எவ்வாறு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானோ, அதேபோல் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சைவமாக இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறார். அவர் எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய வருகைக்காக தேவ ஜனங்களுடைய இருதயம் எவ்வாறு ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்றும், எவ்விதமான பொறுமையுடன் நம் இருதயம் ஸ்திரப்பட்டு கர்த்தரின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொறுமையை குறித்தும் இருதயம் ஸ்திரப்படுதல் எல்லாவற்றையும் குறித்தும் எழுதியிருக்கிறார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விவிதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று எழுதியுள்ளார். மேலும் பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். விதமாக தேவ ஜனங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலரும் ஊழியக்காரர்களும் நிருபங்கள் மூலமாய் சபைக்கு எழுதியிருக்கிற செய்திகளை நாம் வாசித்தோம். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில், நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று எழுதியுள்ளார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை தன்னோடு சேர்த்துக்கொள்ள வரும்போது, சபையிலுள்ள அனைவரும் கரை திரை பிழையற்று காணப்பட வேண்டுமானால் அவர்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு இருந்தால்தான் கரை திரை பிழையற்ற வாழ்க்கை வாழ முடியும். இருதயம் ஸ்திரமாக இராத பட்சத்தில் கரை திரை பிழையில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ சாத்தியமில்லை. இருதயம் உறுதியில்லாத ஸ்திரமாக இல்லாத பட்சம் கர்த்தர் வரைக்காக நாம் ஆயத்தமாக இருப்பது தகாத காரியமாகிவிடும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் என்று எழுதியிருப்பதை பார்க்கும்போது, வழுவி போகிற இருதயம் உடையவர்கள் நித்தியத்தை சொந்தரிப்பதில்லை என்று தெளிவாகிறது. ஸ்திரப்பட்ட இருதயம் உடையவர்கள் வழுவி போவதில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் வழுவி போகிற இருதயம் உடையவர்கள் தேவனுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் வேதம் நமக்கு போதிப்பதையும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானே எழுதப்பட்டிருப்பதையும் நாம் பார்த்தோம். தேவன் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்பித்திருந்தும் அவள் எப்பொழுதும் இருதயத்தில் வழுவி போகிறவர்களாயிருந்து தேவனை கோபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அவள் தொடர்ந்து தேவனை சோதித்ததினாலும் தேவனை பரீட்சை பார்த்ததினாலும் தேவன் அந்த சந்ததியை அரோசித்தார் என்றும் கானான் தேசத்திலே போய் சேர வேண்டிய அநேகர் வனாந்திரத்திலே மடிந்தார்கள் என்றும் வேதம் நமக்கு கூறுவதை அறிய முடியும். தேவனுக்கு கோபம் ஊட்டின ஜனங்கள் தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று தேவன் சொன்னதை பார்க்கிறோம். மேலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை விட்டு விலகி போகிறதற்கு ஏதுவான வழுவி போகிற இருதயமும் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமும் நமக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிப்பதை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று அறியப்பட்டிருந்தாலும் அவர் தேவனை விட்டு வழுவி போகிற
இருதயத்தையும் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தையும் கொண்டிருந்தால் தேவன் அவர்களை புறக்கணித்தார் என பார்க்கிறோம். மேலும் எபிரேயர் 3 அதிகாரம் 15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கண்ணப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே என்ற வசனத்தின் மூலமாக இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சோதனை நாட்களிலே அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே வழியை போகிற இருதயமும் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமும் கடின இருதயமும் உடையவர்கள் ஸ்திரப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 9 என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான உக்கிரங்களின் பின்னே சோரம் போகிற ஜனங்களை குறித்தும் கர்த்தர் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். தேவனை விட்டு நரகலான உக்கிரங்களை பின்பற்றி சோரம் போகிற ஜனங்கள் பல தீங்குகளை அடைய பண்ணுகிறார். ஜனங்களே உணருங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு சொல்வதை நாம் அந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மேலும் சங்கீதம் 101 அதிகாரம் 4 மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று தாவீது ஜெபிப்பதை நாம் வாசிக்கிறோம். உத்தமனுக்கு அவர் உத்தமராகவும் புனிதனுக்கு அவர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுவராகவும் தோன்றுவார் என்று 19 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே மாறுபாடுள்ள இருதயமும் ஸ்திரப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறார். மேலும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 14 பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியுடைவான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் எபிரேயர் 10 அதிகாரம் 38-39 விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் தேவனுடைய ஆத்மா பிரியமாயிராது என்று எழுதியிருப்பதை பார்க்கும்போது பின்வாங்கி போகிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடையவர்கள் இருதயமும் ஸ்திரப்படுவதில்லை. உபாகமம் 28 அதிகாரம் 58-65 உன் தேவனாய கர்த்தர் உன்னை மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் அங்கே உனக்கு தத்தளிக்கிற இதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தத்தளிக்கிற இதயத்தை உடையவர்களுடைய இருதயமும் ஸ்திரப்படுவதில்லை. உபாகமம் 29 அதிகாரம் 4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உணரத்தக்க இருதயம் இருந்தால் நல்லது. பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து உணர்ந்து நடந்தால் வழி போகிற இருதயம் நீங்கி அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நீங்கி கடின இருதயம் நீங்கி தேவனை விட்டு சோரம் போகிற இருதயம் நீங்கி மாறுபாடான இருதயம் நீங்கி பின்வாங்கும் இருதயம் நீங்கி தத்தளிக்கிற இருதயம் நீங்கி உணரத்தக்க இருதயத்தை பெற்று நாளுக்கு நாள் இருதயம் ஸ்திரப்பட்டு கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தமாயிருந்து அவர் வரியில் பங்கடைய நான் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே கிருபையாய் இறங்கி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்வது போல ஸ்தோத்திரம், இருதயம் ஸ்திரமாயிருந்து ஸ்தோத்திரம் ஆயத்தமாயிருந்து அவருடைய வழியில் பங்கடைய நமக்கு உதவி செய்வராக. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளின் இந்த தியான பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேதத்துள்ள எல்லா சத்தியத்தின்படியும் எங்களுடைய இதயங்களை ஸ்திரப்படுத்தி தேவகுமாரனுடைய வரியில் பங்குடைய உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே.
அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது.